தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 1:25 நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நாம் பரிசுத்தராக இருக்கிறோமா? நாம் அவருடைய வார்த்தையையும் ஆலோசனையையும் கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய வழிகள் எவ்வாறாக இருக்கிறது? பாவமான வழியை பின்பற்றி போகிறோமா? பரிசுத்த வாழ்வை விட்டு விலகுகிறோமா? தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சிலுவையிலே ஜீவ பலியாக தந்து நம்மை மீட்டார் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. நாம் நம்மை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். எவ்வாறு வெள்ளியும் பொன்னும் உருக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறதோ அதுபோல தேவன் நம்மை சோதித்து நம்மை அவர் மாற்றுவார். பாவ வாழ்க்கையை விட்டு நம்மை பரிசுத்தமாக்க அவர் விரும்புகிறார். நாம் மனம் திரும்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறதே, அவர் நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொண்டு சோதித்து அறிகிற தேவன். அவர் நம்மை காக்கிறார், நம்மை காண்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மை புடமிட்டு சோதித்து அறிந்து பரிசுத்தமாக்கி இரட்சிக்கிறவர். அவரிடம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆமீன்.